அனைவர்களுக்கும் வணக்கம். ஸ்ரீ நவகிரக கருப்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும். இன்றைக்கு ஒரு எளிமையான பரிகாரம். கொல்லிமலை மாசி பெரியசாமி கோயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி கோழி குத்தி இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளவோ கோழிகள் இருக்கும். ஆனால் இத்தனை கோழிகள் குத்தினாலும் எந்த ஒரு கோழியிலையும் வந்து பார்த்திங்கன்னா துர்நாற்றம் அப்படிங்கிறது அடிக்காது. இது எதற்காக செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா செய்வன பில்லி சூனியம் காற்று கருப்பு ஏவல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு, அண்ணன் தம்பி பங்காளிகளுடைய சொத்து பிரச்சனை, அதுக்கப்புறம் கணவன் மனைவி விட்டுட்டு ஏமாற்றிட்டு ஓடி போகிறது, அதுக்கப்புறம் நம்பிக்கை துரோகம் பண்ணுறது, பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறது, இந்த மாதிரி மோசடி செய்கிறது, வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து எதிரிகளுடைய தொல்லை, அரசு அதிகாரிகள், இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது நமக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா மரணத்துக்கு நீதியான வலி வேதனைகளை நம்ம படுவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நோய் பகை கடன் மூணும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு, இந்த இடத்துல வந்து ஏமாத்தினவங்களுக்கு, அதுக்கப்புறம் நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களுக்கு, கணவன் மனைவிகளுக்கு, அதுக்கப்புறம் சொத்து பிரச்சனை வீடு பிரச்சனை, இந்த மாதிரி கெட்ட காரியங்கள் மாந்திரிக ரீதியான பிரச்சனைகளுக்கு நீங்கள் மாட்டியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் தீர்வு அப்படின்னா ஒரு கோழியை வந்து உயிரோடு குத்தணும். குத்தும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா குத்தக்கூடாதீங்க. அதில் வந்து காதால கருவுமணி அப்படிங்கிறது நாம் வச்சு குத்தணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்திங்க அப்படின்னா காதால கருவுமணிங்கிறது பாருங்கள் இதுதான். இது வந்து பேர் பார்த்திங்கன்னா மணி, காதால கருவுமணி அப்படின்னா இந்த மணி அப்படிங்கிறது கருப்பு கலரு. அந்த ஓலைங்கிறது டே இர்றா உனக்கு ஒரு ஓலையை அமுச்சு விட்ருக்குறேன் என் பாட்டங்கிட்ட வந்துருண்டா இர்றா அப்படின்னு உன்னை கரு அறுக்கிறண்டா அப்படிங்கும்போது இந்த கருமணியை போடணும். இன்றைக்கி இதெல்லாம் நம்ம வந்து மறந்துட்டோம். முதல்ல யாருடைய ஃபோட்டோஸ், அவங்களுடைய ஃபோட்டோ, துணிமணி, காலடி மண் அப்படின்னு இருந்ததுன்னா அப்படின்னா முதல்ல அது ஒரு மண்ணாக இருந்தால் மூட்டை கட்டிக்கணும். ஒரு ஃபோட்டோவாக இருந்தால் தகட்டில் எழுதி அந்த ஃபோட்டோவில் சுற்றி முதல்ல தகட்டையும் பாருங்கள், அதுக்கு கோழிக்கடியில் தகடு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க ஃபோட்டோ வச்சு அதுக்கு மேலே அந்த கோழியை குத்தி, அதுக்கு மேலே அந்த கருமணியை குத்தி, அதுக்கு மேலே ஒரு எலுமிச்சை பழத்தை நம்ம குத்தணும். அதில் பாருங்கள் இங்கே இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி குத்தினா மட்டும்தான் உங்களுடைய கோரிக்கை உங்களுக்கு நடக்கும். ஏதோ வந்தோம் தெரிஞ்சது யூடியூப்பில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பலிக்காது. கோயில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி சேகர். அருள்வாக்கு அனைத்து வகையான பரிகார பூஜைகளும் நாங்கள் செய்து தருகிறோம். செவ்வாய் என்றால் கொல்லிமலை சந்திக்கலாம், தினசரி ராசிபுரத்தை சந்திக்கலாம். கோயிலுடைய அமைப்பு இப்படி தான் இருக்கும். சுற்றியும் பாருங்கள் மலை இப்படி தான் இருக்கும் கோயிலுடைய அமைப்பு. உங்களுக்கு தேவை அப்படின்னா எனக்கு கால் பண்ணி என்னையை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி செஞ்சிங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் 84 89 17 32 28. கருவறு சாமி பார்க்குறதுக்கு அனுமதி யாருக்குமே கிடையாது. அதனால் வெளியில் இருக்கக்கூடிய சாமிகள் எல்லாம் பார்த்துங்க. இது 60 அடி விளக்கு ஏற்றக்கூடிய கொடிமரம், தீபம் ஏற்றத்துக்கான தீப கொடிமரம். ஒரு கருப்புசாமி பார்த்துக்குங்க. இதை வந்து கோரிக்கையாக வந்து இந்த தகடெல்லாம் எழுதி கட்டுவோம். இதுக்குள்ளே தான் குடியிலுக்குள்ளே தான் பெரியண்ணன் கருப்பண்ண சாமி இருக்கிறாருங்க. இது வந்து கொடிமரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 தெய்வங்கள் இருக்கும். அதில் பெரிய சாமி, அண்ணா காமாட்சி, மதுரை மீனாட்சி, காத்தவராஜ் சாமி எல்லாம் இருப்பாங்க. பிரார்த்தனை பண்ணிக்கிங்க, நல்லது நடக்க ஆரம்பிக்கும். கருப்புசாமியுடைய அருள் அனைத்து பேர்த்துக்குமே கிடைக்கும். இதுதான் அந்த கொல்லிமலை. இங்கே வரணும் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா அமாவாசை, பௌர்ணமி, ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி நாட்களில், அரசு விடுமுறை நாட்களில் வந்தீங்க அப்படின்னா கூட்டமாக இருக்கும். அதனால் சாமியை பார்க்க முடியாது. திங்கள், செவ்வாய், புதன் இந்த மாதிரி நாட்களில் வந்தீங்கன்னா கூட்டம் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீயாக சாமியை பார்க்குறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கும். அதனால் சாமியை நல்லா பிரார்த்தனையாக கும்பிட்டுக்கலாம். இதுதான் வழி, போகும் வழி. தம்பி போதும் விட அடிச்சு பெல்ல கழட்டி இருப்பாரு.
என்னுடைய ஃபோன் நம்பர் 84 89 17 32 28 தொடர்பு கொள்ளவும். ராசிபுரம் நவகிரக கருப்புசாமி கோயிலில் செவ்வாய் வெள்ளி என்றால் அருள்வாக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலையில் வந்து செவ்வாய் வெள்ளி என்றால் அருள்வாக்கு. இங்கே காலையில் அங்கே இரவு. எப்பயுமே மாலை 4:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ராசிபுரம் கோயிலில் இங்கே வந்து காலையில் தொடர்பு கொள்ளவும். நன்றி, மகிழ்ச்சி. மாந்திரிக ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் பிரச்சனையை தீர்றதுக்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி, மகிழ்ச்சி. இந்த வீடியோ பார்த்த அத்தனை உள்ளங்களுக்கும் நல்லது. நன்றி. கருப்புசாமியுடைய அருள் கிடைக்கட்டும். சேகர் கொல்லி யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி, மகிழ்ச்சி. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள், நல்ல விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணும்னு கேளுங்க, அதற்கு தகுந்த மாதிரி போடுங்க.